ஜுதார் மற்றும் மாயாஜால சேனப்பை. ஜுதார் தன் தாயுடனும் அலி மற்றும் அஹ்மத் என்ற இரு சகோதரர்களுடனும் வாழ்ந்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தனர், ஒருவேளை உணவுக்கே மிகவும் கஷ்டப்பட்டனர். இந்த வறுமை ஒரு மாயாஜாலக்காரரை சந்திக்கும் வரை நீடித்தது. ஒருநாள் ஜுதார் அப்துல் சமத் என்ற மாயாஜாலக்காரரை சந்தித்தான். முதியவர் அப்துல் சமதிற்கு ஜுதார் ஓர் அவசர உதவியை செய்தான். அந்த உதவிக்கு வெகுமதியாக மாயாஜாலக்காரர் அவனுக்கு ஒரு பரிசை கொடுக்க விரும்பினார். மாயாஜாலக்காரர் ஜுதாருக்கு ஒரு மாயாஜால சேனப்பை மேஜிக் சாடில் பேக் கொடுத்தார். இந்த சேனப்பையின் ரகசியம் என்னவென்றால், மந்திரச் சொற்களை சொன்னால் அதிலிருந்து தேவையான அளவு உணவு கிடைக்கும். பட்டினியில் வாடாமல் இருக்க அது போதுமானதாக இருந்தது. ஜுதார் சேனப்பையுடன் வீடு திரும்பினான். அதிலிருந்த உணவால் அவர்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பியது. சிறிது காலத்திற்கு அவர்கள் குடும்பம் மிகவும் வசதியாக நன்றாக சாப்பிட்டு நல்ல உடை அணிந்து வாழ்ந்தது. யாரும் அவர்களை பார்த்து குறை சொல்ல முடியாது. ஆனால் ஜுதாருடைய சகோதரர்களான அலியும் அஹ்மதும் அவனுடைய ஆடம்பரமான உடைகளையும் செல்வத்தையும் கண்டு பொறாமை கொண்டனர். ஜுதார் எங்கே போனாலும் அது எங்கிருந்து வந்தது என்று இரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தனர். ஒருநாள் ஜுதார் சேனப்பையை எடுத்து மந்திரச் சொற்களைச் சொல்லி உணவால் நிரப்பப்பட்ட வெள்ளித்தட்டுகளை வெளியே எடுத்ததை பார்த்தனர். நாம் எப்படியாவது ஜுதாரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அலி தன் சகோதரனிடம் சொன்னான். அப்பொழுது அந்த சேனப்பையை நமக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்றான் அஹ்மத். நாம் பணக்காரர்களாக இருப்போம். அவர்கள் உடனே துறைமுகத்திற்கு சென்று ஒரு கப்பல் தலைவனை கண்டுபிடித்தனர். ஜுதாரை வெளியேற்ற உதவுவதாக அவன் ஒப்புக்கொண்டான். அன்றிரவு ஜுதார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது சகோதரர்கள் கப்பல் தலைவனை அவனது அறைக்கு அழைத்து வந்தனர். ஜுதார் கண் விழித்தபோது அவன் பிணைக்கப்பட்டிருந்தான். அவனது தலையில் ஒரு சாக்கு போடப்பட்டு அவன் குரல் கேட்காமல் தடுக்கப்பட்டது. அவர்கள் அவனது கை கால்களை கட்டி அவனை தூக்கிக் கொண்டு துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கே அவன் ஒரு கடற்கொள்ளையர் கப்பலுக்கு விற்கப்பட்டான். அவன் அடிமையாக பெரிய துடுப்புகளை இழுக்கும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அலியும் அஹ்மதும் ஜுதாரை கடைசியாக பார்த்துவிட்டதாக நினைத்து மகிழ்ந்தனர். இப்போது மாயாஜால சேனப்பை தங்களுக்கே சொந்தம் என்று நினைத்தனர். ஆனால் சேனப்பை யாருக்குச் சொந்தம் என்று அவர்களுக்குள் சண்டை வந்தது. இருவரும் நீண்ட நேரம் சண்டையிட்டு ஒருவரையொருவர் தாக்க ஆரம்பித்தனர். நகர காவலர்கள் இதைக் கேட்டு அவர்களை பிடித்து சென்றனர். அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததற்காக அவர்களை சுல்தானின் முன் இழுத்துச் சென்றனர். சண்டை எதை பற்றியது என்று சுல்தான் கேட்டபோது அவர்கள் சேனப்பையை பற்றி சொல்ல வேண்டியிருந்தது. அது உணவைக் கொடுப்பதைக் கண்ட சுல்தான் மிகவும் மகிழ்ந்தார். இவ்வளவு மதிப்புமிக்க சேனப்பைக்கு நான் தான் தகுதியானவன் என்றார். சுல்தான் உடனே சகோதரர்கள் இருவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ஜுதாரை அடிமையாக்கிய அலியும் அஹ்மதும் இப்போது சுல்தானால் தண்டிக்கப்பட்டு சிறைக்குச் சென்றனர். இதற்கிடையில் கடற்கொள்ளையர் கப்பலில் ஒரு பெரிய புயல் வீசியது. ஒரு அலை கப்பலை தாக்கி அதை துண்டு துண்டாக உடைத்தது. ஜுதார் ஒரு உடைந்த துடுப்பை இறுகப் பற்றிக் கொண்டு கடலில் தூக்கி எறியப்பட்டான். புயல் குறைந்தபோது அவன் ஒரு கரையை அடைந்தான். பசியோடும் சோர்வோடும் கரையேறிய ஜுதார் நீண்ட தூரம் நடந்தபின் ஒரு கழுதையில் சவாரி செய்யும் தன் பழைய நண்பரான அப்துல் சமத் வருவதைக் கண்டான். நடந்த அனைத்தையும் ஜுதார் அவரிடம் சொன்னான். அப்துல் தன் விரலில் இருந்த மோதிரத்தை தேய்த்தார். அப்போது ஒரு பிரம்மாண்டமான பூதம் தோன்றியது. பூதம் அவர்களுக்கு உணவை கொண்டு வந்தது. பின்னர் அப்துல் மோதிரத்தை ஜுதாருக்கு கொடுத்தார். மோதிரத்தை தேய்த்தால் பூதம் தோன்றும், அது நீ விரும்பியதை செய்யும் என்று அப்துல் சமத் கூறினார். இதை உன் விரலிலேயே வைத்திரு, யாரும் இதை திருட முடியாது. ஜுதார் மோதிரத்தை தேய்த்து தன்னை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு செல்லுமாறு பூதத்திடம் கேட்டான். ஜுதாரின் தாயார் அவனை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவன் இறந்துவிட்டதாக அஞ்சியிருந்தார். சுல்தான் சேனப்பையை பறிமுதல் செய்ததையும் சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதையும் அவள் கண்ணீருடன் கூறினாள். என் சகோதரர்கள் செய்த தவறுக்கு போதுமான தண்டனை அனுபவித்து விட்டார்கள் என்று ஜுதார் இரக்கத்துடன் சொன்னான். அவன் மோதிரத்தை தேய்த்து சிறையிலிருந்து தன் சகோதரர்களை கூட்டி வரவும் பின்னர் அரசு கருவூலத்தில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் கொண்டு வரவும் பூதத்திற்கு கட்டளையிட்டான். அலியும் அஹ்மதும் மனம் திருந்தி வருந்திக் கொண்டிருந்தபோது அவர்களுக்கு முன் பூதம் தோன்றியது. பூதம் அவர்களை சிறையிலிருந்து வெளியே தூக்கிக் கொண்டு வந்தது. அவர்கள் சுல்தானின் கருவூலத்தின் வழியே பறந்து சென்றனர். சுல்தானின் பொக்கிஷங்கள் அனைத்தும் பெட்டி பெட்டியாக மிதந்து அவர்களை பின்தொடர்ந்து வந்தன. கடைசியில் மாயாஜால சேனப்பையும் கூட. இனி நாம் ஆடம்பரமாக வாழ்வோம் என்ற ஜுதார் நகரத்திற்கு வெளியே அவர்களுக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்டும்படி பூதத்திற்கு கட்டளையிட்டான். சுல்தான் கோபமடைந்து தன் படையை அனுப்பினார். ஆனால் வாயில் காவலனான பூதம் பிரம்மாண்டமாக உருமாறி அவர்களை விரட்டியடித்தது. சுல்தான் பயந்து போய் ஜுதாருடன் சமரசம் பேச வந்தார். ஜுதார் சுல்தானின் அழகான இளவரசியை மணந்து நீதியுடன் நாட்டை ஆட்சி செய்தார்.
மன்னிப்பு வழங்கிய ஜுதார் தன் விசுவாசமான சகோதரர்களான அலியையும் அஹ்மதையும் தன் பிரதம அமைச்சர்களாக ஆக்கினான்.